சகோதரிகளுக்கு வணக்கம். உங்களுக்கு கப கபன்னு சாம்பார் இருக்கணுமா? வாங்க இந்த சாம்பார் பொடியை பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், மிளகா, மல்லி, வெந்தயம், கடுகு, கடலப்பருப்பு, புழுங்கல் அரிசி, கடலப்பருப்பு, இதெல்லாம் பெருங்காய கட்டி, கொஞ்சம் மஞ்சள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் எண்ணெயெல்லாம் வறுக்கக்கூடாது. பெருங்காய கட்டி நான் வந்து சிம்மிலேயே தான் வச்சு ஒவ்வொன்றா உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன். எல்லாமே நம்ம கைப்பிடியில் தான், ஒரு கைப்பிடி என் கைப்பிடியில் எடுத்துருக்கேன் அளவு. கொத்தமல்லி மட்டும் 2 கைப்பிடி எடுத்துருக்கேன். ஏன்னா அதுதான் டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதே. மற்றது எல்லாமே ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி. மிளகாவும் ஒரு கைப்பிடி, கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அலசி நான் வந்து ஃபேன் காற்றுல வெள்ளை துணியில் காய வச்சு தான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை எல்லாமே சிம்மில் தான் வச்சு, இந்த கொம்பு மஞ்சள் எல்லாமே பாருங்கள் சிம்மில் வச்சு தான் வறுத்து எடுத்து ஆற வச்சு நான் வந்து சாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். சகோதரிகளே, என்ன கப கபன்னு என்ன வாசனை பாருங்கள், அப்படியே வீடே மணக்குது. நீங்களும் சகோதரிகளே ஒவ்வொரு ஸ்பூனும் எடுத்துக்கலாம். சாம்பார் வைக்கக்குள்ள சாதத்தில் உள்ள சாம்பாரும் சரி, டிஃபன் சாம்பாருக்கு. சகோதரி நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.